கோமதி வா போலாம். கோமதி நீ பின்னாடி சீட்ல நல்லா ஃப்ரீயா உட்காந்து. ஏய் கோமதி, ஏய் நில்றிய. ஐயோ மறுபடியும் ஆரம்பிச்சாலே செத்துறா வேண்டியா. நடக்க விட்டு கொலை திட்டம் போட்டுக்கா போல இருக்கு. ஏய் ஏ கோமதி, ஏய் நில்றி. ஏய் ஏய் கோமதி, ஏய் ஏய் திரும்ப வெங்கடி போயிருக்க. ஐயோ சாப்பிட்டு திரும்ப தம்பா நடக்க ஆரம்பிச்சாலே நான் நினைச்ச மாதிரியே. ஏய் திரும்ப திரும்ப சொல்லிக்க இருக்க போய்க்க இருக்க. எங்க தான் போற? ஏய் இப்படியே நடந்து போய்க்க இருக்கலாம் முடிவு வச்சா. ஏய் இந்த பக்கம் போனா போக முடியாது, கஷ்டம். இந்த பக்கம் போனா வீடு பக்கம். ஐயோ எங்க தான் போற சொல்லி. நான் எங்கேயோ போறேங்க, சும்மா பேசிக்கிட்டு. ஓ கோமதி, ஏய் ஐயோ அங்க கார் வர நிக்கிறீ, அதை மறந்துட்டேன். ஏய் கோமதி, ஐயோ பாடா படுத்துறாளே, நிக்க வச்சதுக்கு எச்சா காசு கேட்பானே. ஐயோ சொல்லுங்க தம்பி, வண்டியில வேணாம்ப்பா, நீ கிளம்பு. ஏண்ணா? ஏப்பா நீ போப்பா, வண்டி வேணாம். சரிண்ணே, நான் வேணா ஒரு 200 ரூபா கம்மி பண்ணிக்கிறேண்ணே. ஒரு 1800 கொடுங்கண்ணே. ஐயோ பணத்துக்காக சொல்லப்பா, இப்போதைக்கு வண்டி வேணாம்ப்பா. இல்லண்ணே, நான் உங்க ஓனர்ட்ட வேணா பேசிக்கிறேன். நீ முதல்ல கிளம்பு. ஏண்ணே அம்புட்டு தொலைவுல இருந்து இங்க வந்திருக்கேன், இப்ப வண்டி வேணாம்னு சொன்னா எப்படிண்ணே? அண்ணே பெட்ரோலுக்கு எவ்வளவு ஆகும் தெரியுமா? கொஞ்சம் பாருங்க. பொறுப்பா, நீ வந்ததுக்கு பெட்ரோல் காசு கூட நான் கொடுத்துருப்பா. என்ன இந்தப்பா 100 ரூபா இல்ல வேணாண்ணே. என்னண்ணே அங்க இருந்து தான் நேரம் வேற சவாரியாவது எடுத்துருப்பேன், இப்படி பண்ணிட்டீங்கண்ணே. ஓ நீ என்னப்பா நேர காலம் தெரியாம இப்படி போவோம். இந்தப்பா புரி போரு, இன்னும் தாரேண்ணா. இந்த 100 ரூபாய் சேர்த்து வச்சுக்க, நீ முதல்ல கிளம்பு. அண்ணா அண்ணா ஏய் கோமதி, அண்ணா 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 நில்லுங்கண்ணே. ஏய் கோமதி, முன்னாடி நீ காலையில நடக்க ஆரம்பிச்சிரு, இப்ப டயத்தை பாரு, பொழுது சாஞ்சு போச்சு. ஐயோ இன்னும் எம்பிட்டு நேரம் முடி நடந்துக்கே இருப்ப. ஏய் வீட்டுல இருந்து பிள்ளை எல்லாம் பயந்து பயந்து 3 மணிக்கே இருக்காரு. ஏய் தப்பு தாண்டி, நீ நாடகம் போறன்னு சொன்னதெல்லாம் என் தப்பு தான். ஏய் தொட்டதுக்கெல்லாம் நீ நாடகம் போற நான் சொன்னதெல்லாம் தப்பு தாண்டி, நான் ஒத்துக்கிறேன். இனிமேல் அப்படிலாம் சொல்ல மாட்டேன்டி, சொன்னா கேள்வி. தயவு செய்து வா, வீட்டுக்கு போலாம். ஏய் ஏண்டி இப்படி இடுப்பு புடிச்சுக்கிட்டு வயிறு ஆக்கியவே நடக்கணுமா? ஏய் கோமதி படுத்துறாள். ஐயோ வீடுக்கு அதுக்கு தலையெல்லாம் சுத்திதுடி. ஏய் கடவுளே, எனக்கு டீ வேணும். டீ வேணும். ஏய் உட்காந்துக்கிட்டாண்டு என்ன டீயை போட்டு கொடுங்க. சரிங்க அண்ணா, டீ தானே. இதை குடிச்சிட்டு இன்னும் தம்பா நடக்க ஆரம்பிச்சிடாத. அப்பாடா, குடிச்சிட்டியா? வீட்டுக்கு போகுமா? வாடா, யாவது வார முடியாது. ஏய் ஏ கோமதி, எவ்வளவுண்ணே? 15 ரூபா தானே குடினே. ஏய் சரி, நினைச்ச மாதிரியே டீயை குடிக்க அள்ளிய குடிக்க வீட்டிலே திண்டு தம்பா நடந்துக்கே இருக்காளே. ஏய் இப்படியே நடந்துக்கே இருந்தா இன்னும் 10 நிமிஷத்துல புதுக்கோட்டை வந்துடும். ஏய் நம்ம 2 பேரும் என்ன சின்ன பிள்ளைகளா? இந்த பாரு, இப்படியே நடந்துக்கிறோம்னா 2 பேரும் உடம்பு முடியாம படுத்துக்கிறோம், சொன்னா கேளு. ஏய் ஒருத்தன் கத்திக்கே இருக்கணும், ஏதாவது அவனை பேச்சு தொலைஞ்சோன்னா. எத்தனை தடவை கேட்கிறேன் வீட்டுக்கு வாங்க. நான் எதுக்கு இப்ப வீட்டுக்கு வரணும்? நீ எதுக்கு வீட்டுக்கு வரணுமா? ஏய் நம்ம வீட்டுக்கு நீ வராம அப்புறம் என்ன? ஏய் வாடி வீட்டுக்கு போலாம். அந்த வீட்ல எனக்கு என்னங்க மரியாதை இருக்கு? மேஜை சேரு சோஃபா மாதிரி நானும் ஒரு பொருள் தானே. இல்ல இல்லடி, சொன்னா கேளு. அப்படிதாங்க, அதனாலதான் நாள் கணக்குல ஒரு பொருட்டாவே என்ன மதிக்கிறது இல்ல. கோமதி சொன்னா புரிஞ்சுக்கவே மாட்டியா? ஏதோ மேல கோபத்துல அப்படி சொல்லிட்டேன். எனக்கு உங்க மேல கோவமே இருந்தது இல்லையா? நான் கோவப்படுற மாதிரி நீங்க நடந்ததே இல்லையா? எனக்கும் கோவம் வருந்தாங்க, ஆனா உங்ககிட்ட பேசாம நான் இருந்ததே இல்லல. கதிரு எனக்கும் பிள்ளைதாங்க, நான் அவனை ஒண்ணு பாடம் கிடந்துல புடிச்சு தள்ளலங்க, கல்யாணம் தான் பண்ணி வச்சேன். ராஜி என் அண்ணன் பொண்ணு, என் ரத்தங்க. வீட்டுக்கு கிளம்பி போன்னு சொன்னா திரும்ப போக மாட்டேன்னு சொன்னா, அப்ப என்ன பண்ண சொல்றீங்க? அப்படியே விட்டுட்டு வர சொல்றீங்களா? அந்த நேரத்துல கதிருக்கும் ராஜிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறது சரின்னு தோணுச்சுங்க. அவங்க 2 பேரும் சந்தோஷமா வாழறத பாத்துட்டு நான் எடுத்த முடிவு சரின்னு தான் எனக்கு தோணுது. ஏய் அது விஷயமா ஒரு வார்த்தை நீ என்கிட்ட சொல்லணும்னு எதிர்பார்க்கறது ஒரு தப்பா? தப்பே இல்லங்க,
நான் சொல்லாதது என்னோட தப்பு தான். இம்பட்டு நாளா எதுவுமே தெரியாத மாதிரி அமைதியா இருந்தது என் தப்பு தான். அதுக்காக உங்ககிட்ட எத்தனை தடவை வந்து மன்னிப்பு கேட்டேன். உங்க பின்னாடியே வந்து கெஞ்ச கூட செஞ்சேன்ல. அப்ப கூட உங்களுக்கு மனசு இறங்கவே இல்லல. என்னென்னலாம் பேசுனீங்க. மயிலுக்கும் உனக்கு என்ன வித்தியாசம் கேட்டீங்கல்ல. நான் என்ன மயில் மாதிரி உங்களை ஏமாத்திய கல்யாணம் பண்ணிருக்கேன். சரிடி, நான் அப்படி பேசிருக்க கூடாது, விடு. நான் சமைச்சா சாப்பிட மாட்டீங்க, டீ கொடுத்தா குடிக்க மாட்டீங்க. நான் உங்க எதிரில வந்தா அப்படியே மூஞ்சி திருப்பிட்டு போறீங்க. என்னென்னலாம் பண்ணீங்க. தப்பு தாண்டி. ஏதோ ஒரு கோபத்துல அந்த மாதிரி பண்ணிவிட்டே விடு. ஏய், அன்றைக்கு முன்னாடிலாம் உன்கிட்ட நான் நல்லா தானே பேசிக்கிறேன். இது பாருங்க, அந்த கதை வேற. இப்ப எதுக்கு அதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? ஏய், நீ நடி இப்படி பேசியிருக்க. நான் உன்னை நல்லா பாத்துக்கிட்டதே கிடையாதா? நல்லதாங்க பாத்துக்கிட்டீங்க. கஷ்டப்பட்டு வேலை செஞ்சீங்க, சம்பாரிச்சு கொண்டு வந்து கொடுத்தீங்க. நகை நட்டு புடவை துணி வீடு எல்லாம் வாங்கி கொடுத்தீங்க. இதுல எல்லாம் எந்த குறையும் சொல்லலைங்க உங்களை. ஆனா ஏதாவது ஒண்ணு என்ன கேட்டு செஞ்சிருக்கீங்களா என்னைக்காவது? இப்படி பண்ணலாம்னு நினைக்கிறேன், நீ என்ன நினைக்கிறேன்னு என்னைக்காவது ஒரு நாள் கேட்டிருக்கீங்களா? வீட்டு விஷயமா எனக்குன்னு ஏதாவது ஒரு கருத்து இருக்கும், அத சொல்லலாம்னு நானும் நினைப்பேன். ஆனா எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்விய, பாத்துக்கவும் செய்விய. அதெல்லாம் நான் சொல்லல. ஆனா என் பேச்சுக்கு வேலையே இல்லைன்னு எனக்கு தோணுது. எப்பாவது நீங்க அதை பத்தி யோசிச்சிருக்கீங்களா? வேலைக்கு சமைச்சு போட்டதும் துணி துவச்சு போட்டதும் தான் என் வேலையா? இது பாருங்க, எனக்கு மரியாதை இல்லைன்னு தோண ஆரம்பிச்சிருச்சு. நான் போயிட்டா யாரும் கவலைப்பட மாட்டீங்கன்னு எனக்கு தோணுச்சு. அதான் நான் வீட்டை விட்டு போலான்னு முடிவெடுத்தேங்க. ஏய், இது பாருங்க, உங்களை எந்த குறையும் சொல்லல. ஆஸ்பத்திரியில கூட நல்லா தான் பாத்துக்கிட்டீங்க. ஆனா வந்ததும் எல்லாரும் முன்னாடி என்ன சொன்னீங்க? நான் நாடகம் போட்டேனோன்னு அப்படியே சிரிச்சுக்கிட்டே சொன்னீங்கல்ல. தேவையில்லாம கடையை வேற பூட்டினேன்னு சொன்னீங்க. இப்ப கூட கூட்டிட்டு போக கார் வர சொன்னீங்கல்ல, அங்கேயும் 100 200 சண்டை போடுறீங்கல்ல. இதெல்லாம் தான் எனக்கு காயப்படுத்துது. நான் ஒண்ணுமே இல்லாதவன்னு தோண ஆரம்பிச்சிருச்சு எனக்கு. ஏய், நீ எல்லாம் தயவு செய்து அப்படி யோசிக்காது. நீ சொன்னா கேளு. வேறு நான் அப்படி பேசினதெல்லாம் தப்பு தான், நான் ஒத்துக்கிறேன். ஓ கோமதி, என்ன எதுன்னே தெரியல. ஏதோ கோபத்துல நேரம் தெரியாம ஒரு வார்த்தையை விட்டேன். ஏதோ யோசிக்காம ஒரு சில விஷயம் பண்ணியும் போயிரு. இதெல்லாம் தப்பு தாண்டி. வேறு திரும்ப அதெல்லாம் பண்ண மாட்டேன், போதுமா? கோமதி, நீ நம்புடி. இனிமேல் உடைய கேட்காம வீட்டு விஷயத்துல எதுவுமே பண்ண மாட்டேன். வேறு ஒரு சின்ன விஷயம் வந்தாலும் உன்கிட்ட கேட்டு செய்யறேன், போதுமா? இந்த இப்ப ஏதோ சொன்னைய எங்கேயுமே உன்னை நான் கூட்டு போக மாட்டேன். இனிமேல் எல்லா இடத்துக்கும் உன்னை கண்டிப்பா கூட்டுக்கு போவேன், நம்ப. இனியா உனக்கு எங்கெல்லாம் போகணும்னு தோணுதோ அந்த எல்லா இடத்துக்கும் கூட்டுக்கு போறேன், போதுமா? பின்னாடி யோசிக்கிற இன்னும் நீ நம்புறாளான்னு பாரு. உனக்கு பிடிச்சதை பார்த்து செய்யறேன், போதுமா? இதுக்கு மேல இறங்கி பேச முடியாது. நீ வீட்டு விஷயம் எதுவாக இருந்தாலும் உன்னை மதிச்சு உன்னை கேட்டே செய்யறேன், போதுமா? ஏய் வாடி, வீட்டுக்கு போல. நீ நான் மாத்திக்கிறேன், நம்பு. வா பாரு, திரும்ப வீட்டை விட்டு போறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரோடா சுத்தாத, புரியுதா? வீட்டுக்கு வாடி, எதா இருந்தாலும் வீட்டுல போய் பேசுவோம். சரி, வா போலாம், வா. ஏன் ஆத்தா, காலையில கிளம்புனதா சொல்றிய, இப்ப சாயங்காலம் ஆகி போச்சு. வேற யாருமே தேடி போலையா? அதான் யாரும் கூட வரக்கூடாதுன்னு மாமா சொல்லிட்டாரே. சித்தப்பா என்னங்க? குடுமா. எனக்கு பயமா இருக்கு. பயப்படாத அரசிம்மா, அதான் மாமா போயிருக்காருல்ல, அத்தைய சேஃபா கூட்டிட்டு வந்துருவாரு. கோமதி அக்கா, யார் அது? விசாலாட்சி அக்கா குரல் மாதிரி இல்ல? கோமதி அக்கா. எந்த விசாலாட்சிடா? ஏன் ஆத்தா, உனக்கு என்ன அம்புட்டு ஞாபகம் வருதியா? அதான் அந்த 3வது வீட்டுல இருக்காங்களே, சேகரண்ண சம்சாரம். ஓ, அவளா? நான் கூட நம்ம சொந்தத்துல ஒரு விசாலாட்சி இருக்காளே, அவதானோ நினைச்சேன். இதோ வாங்க வாங்க, உட்காருங்க. வாங்க. இருக்கட்டும்பா. காபி சாப்பிடுறீங்களா? உட்காரெல்லாம் நேரம் இல்ல பழனி, வேலை கிடக்கு. அம்மா நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீ மணப்பாறை போயிருந்த இல்ல? ஆமாமா, அக்கா வீட்டுக்கு போயிருந்தேன். நேத்திக்கு தான் வந்தேன். ஊருக்கு போகும்போது ரேஷன் கார்டை கோமதி அக்காட்ட கொடுத்துட்டு போனேன். அதை வாங்கிட்டு போறதுக்காக வந்தேன். அத்தை வீட்ல இல்லீங்களே. அதனால என்னமா, போற இடத்துக்கு கார்டா கொண்டு போறாங்க. வீட்டுல தானே இருக்கும், கொஞ்சம் எடுத்து கொடுங்கம்மா.
சரிக்கா ஒரு நிமிஷம் இருங்க. உள்ள இருக்கும் எடுத்துட்டு வந்து கொடுப்பா. சரிம்மா. இருங்க, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சரிம்மா. காபி ஏதாவது சாப்பிட்றியாமா? இல்ல வேண்டாமா, வரும்போது தான் சாப்பிட்டு வந்து. ஏய் உனக்கு தெரியுமா? சரி சரி. ராஜி அக்கா, அவங்க வெயிட் பண்றாங்க. கிடைச்சதா? இல்லக்கா, என்னென்னமோ இருக்கு, ஆனா ரேஷன் கார்டை காணுமே. நல்லா எல்லா இடத்துலயும் தேடி பாத்தியா? தேடிட்டேன்க்கா, இந்த ஃபைல்ல ஃபுல்லா தேடி பார்த்தேன், கிடைக்கல. அண்ணி, என்னாச்சு அண்ணி? கிடைச்சதா? சரி, ஃபர்ஸ்ட் அவங்களை அனுப்பிடலாம், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். சரியா? அத்தை வந்த அப்புறம் தேடி கொடுக்கறோம்னு சொல்லலாம். சரிக்கா, போ. வாங்கக்கா. என்னாச்சுமா? என்ன ராஜி? கிடைச்சதாமா? இல்லங்க, அத்தை எங்க வச்சிருக்காங்கன்னு தெரியல. கிச்சன்ல வேணா இருக்கும், நான் போய் பார்க்கவா? ஏய், கிச்சன்ல எல்லாம் வைக்க மாட்டாங்க, பீரோல தான் எங்கேயாவது இருக்கும். எங்களால எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியல. இன்னும் கொஞ்ச நேரத்துல அத்தை வந்துருவாங்க. வந்த உடனே நான் வாங்கி கொடுத்துறேன். சரிம்மா. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்கக்கா, நானே எடுத்துட்டு வந்து கொடுத்துறேன். நீங்க ஒண்ணும் அலையாதீங்க. வரேன். சரிக்கா. சரி, பரவாயில்ல, சொன்னதும் கேட்டுக்கிட்டாங்க. குத்து குத்தா சாவி வச்சிருக்காங்க, எதை போட்டு பீரோவை திறக்கிறதுனே தெரியல. உள்ள வேற அம்பட்டு பேப்பர், டாக்குமெண்ட், வேஸ்டா என்னெல்லாமோ இருக்கு. இதுல பல வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற பில்லெல்லாம் சேர்த்து வச்சிருக்காங்க. வீட்டை நிர்வாகம் பண்றது அப்படிங்கறது என்ன சும்மாவா? எல்லாத்தையும் பத்திரப்படுத்தி வைக்கிறதுனாலதான் நீங்க எல்லாரும் எப்ப எதை கேட்டாலும் அடுத்த நிமிஷமே என் அக்கா எடுத்துட்டு வந்து கொடுக்குது. மொத்த வீட்டையும் பயங்கரமா ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்க வீட்ல ஒரு நாள் இல்லன்னு வச்சுக்கோங்க, ஒரு மணி நேரம் இல்லனா கூட நம்மளால சமாளிக்க முடியாது. வீடு அப்படியே ஸ்தம்பிச்சு நிக்குது. ஏடி, கால் ரொம்ப வலிக்குதா? பரவாயில்லங்க, நீங்க எங்க என் காலை பிடிக்கிறீங்க? கால் வலிக்குதா? மாத்திரை வாங்கிட்டு வரவா? இல்ல வேண்டாம். ஏமதி, ஞாபகம் இருக்கா? நம்ம கல்யாணமான கையோட உன்னைகளுக்கு பயந்துகிட்டு இப்படித்தான் ஒரு நாள் முழுக்க ஒரு ஊரா சுத்திக்கிறோம். அன்னைக்குதான் கடைசியா ஒரு நாள் முழுக்க நீங்க வேற எந்த நினைப்பும் இல்லாம என் கூட இருந்தீங்க. அதுக்கப்புறம் இன்னைக்குதான் இப்படி காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் என் கூடயே இருக்கிய. ஏய், உன் கூட இருக்க கூடாதுன்னு எனக்கு நினைப்பில்ல போகுது. நான் ஒருத்தே ஓடி ஓடி சம்பாரிச்சா தானே உன்னையும் பிள்ளைகளையும் நான் சந்தோஷமா வச்சுக்க முடியும். அதனாலதான். நாங்க சந்தோஷமா இருக்கிறதெல்லாம் சரிங்க, குடும்பத்தோட சேர்ந்து நீங்களும் சந்தோஷமா இருக்க வேண்டாமா? வாஸ்தவம் தான். அது என்னமோ தெரியலடி, கடையை நான் பாத்துக்கிருவேன், வீட்டெல்லாம் நீ பாத்துக்கிருவேன் நான் யோசிச்சுட்டேன். நான் இப்ப வரைக்கும் உனக்கும் எனக்கான நேரம் ஒதுக்கணும்னு நான் நினைக்கவே இல்லை பாரு. இனிமேலாவது நீ நினைக்கிற மாதிரி, நீ ஆசைப்படுற மாதிரி, எப்ப எந்த இடத்துக்கு போகணும் நீ ஆசைப்படுறியோ அந்த இடத்துக்கு நான் கூட்டிட்டு போறேன். இன்னொன்னு எப்படி சொல்றதுன்னே தெரியல, நீ என் பொண்டாட்டி தானே, என்னை விட்டுட்டு நீ எங்க போறேன்னு மனசுக்குள்ள ஒரு என்ன இருந்துச்சு. அதனாலதான் நம்ம உன்னை நான் பெருசா கவனிக்க மாட்டேன் போல. தப்புதான். ஆனா உனக்குமே நம்ம புரிஞ்ச நம்மளை விட்டு எங்க போயிட போறான்னு ஒரு நினைப்பு இருந்திருக்கும். அதுக்காக என்னை நீ கவனிக்க விட்டேன். கவனிச்சுட்டு தானே இருந்த. என் மேலேயும் நிறைய தப்பு இருக்கு கோமதி, விடு. இனிமேல் என்னை நான் மாத்திக்கிறேன். என்னைக்கு நான் உங்களை மனசார விரும்ப ஆரம்பிச்சேனோ அன்னையில இருந்து இது வரைக்கும் நான் உங்ககிட்ட பொய்யும் சொன்னதில்ல, எதையும் மறைச்சதும் இல்ல. எனக்கு தெரியுமே. ஆனா அன்னைக்கு நடந்த விஷயத்த எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு தெரியல. நான் ரொம்ப பயந்துட்டேன். அந்த பயத்துலதான் நான் உண்மையை மறைச்சேன்.
ஆனா அவங்க கல்யாணமாய் வந்த நாள்ல இருந்து அண்ணனுங்க வீட்டுக்கு சாப்பிட வர நாள் வரைக்கும் நான் அதை நினைச்சு எப்படிலாம் வருத்தப்பட்டிருக்கேன் தெரியுமா? என் மனசுக்குள்ள புழுங்கிருப்பேன் தெரியுமா? அதெல்லாம் எனக்கு தாங்க தெரியும். நான் கும்பிடுற சாமிக்கு தெரியும். உண்மையை மறைச்சத நியாயப்படுத்துற எண்ணம்லாம் எனக்கு இல்லைங்க. நான் பண்ணது தப்புதான், என்ன மன்னிச்சிருங்க. ஏதோ நல்லது நினைச்சு தானே நீ பண்ண கோமதி. நானும் யோசிச்சு பார்த்தேன். உன் இடத்துல இருந்து பார்த்தா நீ செஞ்சதெல்லாம் சரிதான். என்ன ஒண்ணு, அந்த விஷயம் இந்த மரமாண்டிக்கு முன்னாடியே புரிஞ்சிருக்கணும். இப்பதான் புரியுது. சரி விடு. நானு நீ என்கிட்ட பேச வரப்பே பேசிருக்கணும், என்ன ஏதுன்னு கேட்டிருக்கணும். அது என்ன ஏதுன்னு கேட்காம உன்னை சுத்த விட்டேன் பாத்தியா? அது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்ப புரியுது. கோமதி, நீ என்கிட்ட பேசணுன்றதுக்காக தலை வலிக்குது நெஞ்சு வலிக்குதுன்னு சொன்னப்பெல்லாம் நீ நாடகம் போறேன்னு சொன்னேன் பாத்தியா? அதை பத்தி நான் கொஞ்சம் யோசிச்சிருக்கணும். அது என் கூட நீ பேசுறதுக்கு அதெல்லாம் பண்றேன்னு புரிஞ்சுக்காம நான் ஏதோ பேசிட்டேன் கோமதி. செய்து என்னை தப்பா எடுத்துக்காத. பரவாயில்லங்க, விடுங்க. ஒரு விஷயம் தெரியுமா உனக்கு? உன்கிட்ட பேசாம நான் ஒன்னும் சந்தோஷமாவெல்லாம் இல்லை. மூச்சுக்கு 300 தடவை கோமதி கோமதின்னு கூப்பிடுறேன் நானு. உன் பேரை சொல்லாம நான் எப்படி இருந்திருப்பேன் யோசிச்சு பாரு. மனசு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நான் மட்டும் என்னங்க, நானும் இன்னைக்கு பேச மாட்டியலா நாளைக்கு பேச மாட்டியலான்னு அம்பிட்டு ஏங்கிருக்கேன் தெரியுமா? நம்ம ஊருக்குள்ள நம்ம 2 பேரை பத்தி என்ன தெரியுமா பேசிக்குவாங்க? வாழ்ந்தா பாண்டியன் கோமதி மாதிரி வாழணும்னு ஊரே அப்படி பெருமையா பேசுவாங்க. அப்படி பேரு வாங்கின நம்மளுக்குள்ளே ஒரு புரிதல் இல்லாம வாழ்ந்துருக்கோம் மத்தியா. என்ன நான் சொல்றது? இப்ப பாரு, 3 வருஷம் கழிச்சு ஏதோ ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு அதை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசி தீர்த்துக்கிட்டா சரிதான். அது என்னமோ உண்மைதான், பேசி தீர்த்துக்கிட்டோமே. கோமதி சொல்லு, இன்னும் ஏதாவது சொல்ல விரும்புறியா? இல்ல, நான் தான் எல்லாத்தையும் கொட்டிட்டேனே.